ஹலோ. சொல்லு தங்கம். சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சரி தங்கம், வேலை விஷயமா வெளியே வந்திருக்கேன், முடிச்சுட்டு கூப்பிட்டுமா? கண்டிப்பாக ஈவினிங் கால் பண்ணுறேன். சரி. என்னையா ஆளா? என் ஒய்ஃப் சார். உனக்கு என்ன என்ஜாய் பண்ணுற? அதான் ஏங்க சார் நீங்கள் வேறு, ஆடி மாதம் வர போச்சு, பொண்டாட்டியார் ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. சரி சரி, வந்த வேலையை பார்ப்போம். ஆமாம் சார், நம்மளும் எவ்வளோ எப்படி சுற்றிட்டு இருக்குது? வாழ்க்கையில் செட்டில் ஆகிற மாதிரி ஒரு நல்ல கேஸாக பார்த்து தான் நம்மளும் உருப்பட முடியும். இன்னைக்கு நீ சொன்ன மாதிரியே ஒரு கேஸை பிடிக்கிறோம். அப்படி என்ன சார்? ஆப்ரேஷன் கொக்கி குமார். ஆமாம் சார், பார்த்தா சுத்தப்படுற மாதிரியே இருக்கு. வாப்பா விசாரிக்கலாம். சரிங்களா? வாப்பா, சரிங்க போவோம். யாரு எது கிடைக்கிறீங்க? ஏண்டா போலீஸ்கார மேலே கை வச்சு சும்மா விட்டுருமா? போலீஸா? தெரியாது சார், தெரியாது. நீ எங்களை கண்டா ஒன்றும் சரியாது. அது ஒரு பெரிய கதை சார். அப்படியா? அது பெரிய கதை. ப்ரைவேட் பஸ்ஸில் கண்டக்டர் ஒர்க் பண்ணுறேன் சார். ஃபஸ்ட்டெல்லாம் நான் உண்டு வேலை உண்டு தான் இருப்பேன் சார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எப்போயுமே பஸ்ஸு ஃபுல் க்ரௌடாக தான் வரும் சார். திடீர்னு பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடு. நான் அப்போ தான் பஸ்ஸில் இந்த கணக்கு டிக்கெட் எல்லாம் பார்த்துருக்கேன் சார். அப்போ ஒரு பொண்ணு வந்து இடம் கிடைக்குமான்னு கேட்டேங்க சார். சரி நானும் பஸ் சீட்டை கொடுத்தேன் சார். கொடுத்து பஸ் சீட்டு மட்டும் இல்லை, என் மலை சீட்டு கொடுத்தேன் சார். வந்து டெய்லி வருவேன், அதே டைமுக்கு வருவேன். நானும் அதே டைம் நல்லா பிக்கப்போ போவேன் சார்.
திடீர்னு அவட ஃப்ரெண்டியாக தான் பேசிட்டு இருந்தா, ஜாலியாக தான் பேசிட்டு இருந்தா, திடீர்னு அப்படியே லவ் ஆயிடுச்சு சார். அது லவ்வெல்லாம் நான் தான் போயிட்டு இருந்தேன் சார். திடீர்னு ஸ்டெப்பில் நின்று பேசிட்டு இருந்தேன் சார். பஸ்ஸு ஃபுல் க்ரௌடாக இருந்தது சார். நானும் அப்படியே பேசிட்டு இருந்தேன் சார். பின்னாடி வர லாரி நானும் கவனிக்கல, அந்த பொண்ணு கவனிக்கல சார். திடீர்னு பஸ்ஸு பிரேக் அடிச்சில் கால் ஸ்லிப் ஆகி கீழே விட்டேன் சார். கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டேன் சார். ஸ்பாட் அவுட் ஆகிட்டேன் சார். சரிடா, இப்போ நீ எதுக்கு எங்களை கண்டு ஓடிட்டு இருக்க? சார் அதில் சார் அந்த பொண்ணு இறந்துலேருந்து எங்கள் ஃபேமிலியில் நான் தான் அந்த பொண்ணை லவ் டார்ச்சர் பண்ணி கொண்டு நினச்சி ஆளை வச்சு கொள்ள போகிறேன் சார். அதில் ஒரு நாள் நினச்சி தப்பு வருவாங்க சார். இது சீரியஸாக போலீஸ்லாம் தெரியாது சார். சொன்னதுக்கப்புறம் போலீஸ் தெரியும் சார். அதான் சார் தப்பு சொல்லுங்கள் சார். அந்த மாதிரியா சார் இருக்கு? இழுத்துட்டு போய் 4 தட்டுனா உண்மைன்னு வெளியே வர போகுது. வாங்க சார், ஆக வேண்டியதை பார்ப்போம். இந்திராடே சரியா, உண்மையா லவ் பண்ண யாரு பொய் சொல்ல மாட்டேன், பொய்யா லவ் பண்ண யாரு அழுக மாட்டேன். தம்பியை பார்த்தா உண்மையா லவ் பண்ண மாதிரி தான் இருக்கு. நானும் உண்மையா லவ் பண்ண ஐயா. நீ எங்க வரணும்னு சொல்லுப்பா, நான் உங்களுக்கு love பண்றேன். பார்த்துட்டு பத்திரமா போ. போடா. ஹலோ மாப்பிள்ள, எங்கே கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? ஓகே, டன். அவ்வளோ யாரும் சொல்லியிருந்தீங்க? புதுசாக ப்ராஜெக்ட் ஒன்று மாட்டேன். ப்ராஜெக்டா? என்ன ப்ராஜெக்ட்? ப்ராஜெக்ட் கொக்கி. கொக்கியா? அப்படின்னா அப்படின்னா போட்டார் பிளாக் சுகர். நிறைய பேர் ட்ரை பண்ணேன். மாற்றிட்டோம். ப்ராஜெக்ட் பெரிய அமௌண்ட்டா? எவ்வளோ பார்க்கலாம்? 50 லட்ச ரூபா. 50 லட்சம் லைஃப் செட் ஆகிடும். ஆள் 50-50 ஸ்பாட் பண்ணி எதுவும் நீ போயிட்டு. ஓகே இந்த மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ளேட்டு? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, வர வழியில் போலீஸ் கிட்ட மாட்டிட்டேன். தப்பிச்சு வரக்குள்ள போதும் ஆயிடுச்சு. கட்டாக்கான பார்த்துக்க. என்னடா இது? என்ன இது? சரி, செங்கலா கொடுத்தா நீ மாத்தி போச்சு மாப்பிள்ள. போலீஸ் சுத்தமாக நடக்கும் மாப்பிள்ள. நைஸாக சொல்லிட்டு ஒரு வேலை கொடுத்து மாதிரி தான் நானே தப்பு தான் மாப்பிள்ள. என் தப்பு தான் மாப்பிள்ள. தப்பு பண்ணிட்டு மாப்பிள்ள. நம்மளாம் ட்ராமா போலீஸ் சொன்னாலே நம்ப மாட்டாங்க. ஆனால் நம்மளும் ஒரிஜினல் போலீஸ்னு தெரியும். அதையும் ஒரு கூமுட்டை ஏமாந்துட்டு இருக்கு. அது எவ்வளோ பெரிய கூமுட்டையாக இருக்குது. அதான் பாருங்களேன். சரி சரி, இதை பேசி என்ன பண்ணுறது? நம்ம பாஸ் இருக்கும். பாஸ் அமௌண்ட் இன்னும் சேர்த்து வச்சுட்டு ஆமாப்பா, அது வேணும். நினைக்கிற வழியே பார்ப்போம். ஓகேங்களா? சொன்னது நீட்டாக பண்ணிட்டீங்க. கேட்டோட அமௌண்ட் அதிகமாக கேட்குறீங்க. அப்படி ஒன்றும் இல்லைங்களே. ஆமா மச்சி, நம்ம அக்கௌண்ட்ல 2 லட்சம் ரூபாய் ஆட் ஆயிருக்கு மச்சி. சூப்பர் மச்சி, கையா போடு, கலக்குறோம். ஓகேவா? ஓகே மச்சி. ஓகே பஸ். நெக்ஸ்ட் ஆபரேஷனுக்கு கண்டிப்பா கால் பண்ணுங்க. ஓகேங்களா? தொழிலுக்கு வந்து பையன் என்கிட்ட 50-50 ஷேர் எல்லாரும் வந்துட்டான். வச்சேன் பார்த்தியா அவனுக்கு ஆப்பு.
நாட்டின் பண சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். இதை தடுக்கிறதுக்காக ஸ்பெஷல் போலீஸ் ஒர்க் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. கடத்தல் கும்பலை சேர்ந்த 3 பிடிபட்டனர். மேலும் இச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்.